இளந்தமிழ் சார், நீங்கள் இந்த சம்பவங்களை நாம் பேசக்கூடாது என்று நினைத்தாலும் அது பேச முடியாமல் இருக்கவில்லை, தொடர்ந்து பேசப்படுகிறது. நமது நிகழ்ச்சியில் மற்றவர்கள் பேசுகிறாரா இல்லையோ, நாம் பேசக்கூடிய கடப்பாடும் நிகழ்வும் இருக்கிறது. எந்த ஒரு மித்தல்ல, புனையப்பட்ட கதைகள் அல்ல. இப்படியே போனால் என்ன ஆவது சார்? இந்த சம்பவத்தை குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எக்ஸ்தல பதிவுல மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு அந்த வேலையை செய்ய லாயக்கற்ற அரசாக இருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு அப்படிங்கிறதான் அவங்க ஒரு நெடிய பதிவா போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லுவதை போல இந்த விவகாரத்தை ஒவ்வொரு முறையும் மிக தவறாமல் ஒரு வீரியமான முறையில மக்கள்கிட்ட கொண்டு எடுத்து செல்லுகின்ற இந்த பணியை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நம்முடைய விவாதம் மட்டும்தான் எடுத்து செல்லுகிறது. கண்டிப்பா கண்டிப்பா. மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள் எல்லாமே இந்த விளம்பர திமுக அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுக்கின்ற வேலையை செய்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டேன். எதையாவது ஒரு புதிய பிரச்சனையை, இல்லாத பிரச்சனையை சொல்லி மக்களுடைய கவனத்தை உள்ளபடியே உண்மையாக இருக்கிற பிரச்சனையிலிருந்து திசை மாற்றுகின்ற வேலையை திமுக, அதை சார்ந்த ஐடி விங்காக இருக்கட்டும் அல்லது நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த வேலையை கச்சிதமாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் திமுகவுக்கு ஒரு விஷயம் புரியல. மக்கள் ஏதோ ஏமாளிகள், இந்த யூடியூப்ல சோசியல் மீடியால வரக்கூடியதையும் வெறுமன இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல வரக்கூடிய விஷயங்களை மாத்திரமே நம்பி ஏதோ ஒரு சினிமா படத்துல வருவதை போல உள்ள கதையை போல நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து நம்மளை ஒரு ஹீரோவை போல் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனப்பால் குடித்து கொண்டு மக்கள் மீது இந்த ஆட்சி நிர்வாகத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அவர் ஒரு மிதப்பிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய வெளிப்பாடுதான் நீங்கள் காலையில் எழுந்து செய்தித்தாளை பிரித்தா எத்தனை கொலைகள். இது இவங்க சும்மா இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட், இது வைத்த வலி காரணம், இது ஒரு பெண் பிரச்சனையினால காரணம், நிலத்தகராறுனால காரணம் என்று ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலையும் ஏதாவது ஒரு சப்பை காரணத்தை சொல்லி இதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அல்ல என்று விவாதிக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். கண்டிப்பா சோசியல் மீடியால மிக அதிகமாக பொதுமக்கள் பகிரக்கூடிய விஷயத்தை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி இந்த ஆட்சியில தங்கள் உயிரை கையில பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்திலிருந்து தெரியுது. இதுல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்தல பதிவுல சொல்லியிருக்காங்களே, இன்றைக்கு ஒரே அடையாள சரகத்துல மாத்திரம் ஒரு மணி நேரத்திற்குள்ளாரும் 7-8 புதிய பெண்கள் அவங்கள குறிவைத்து திட்டமிட்டு நோட்டமிட்டு சிலர் வண்டியில தங்க நகை அந்த சங்கிலியை பறித்து விட்டு விமானத்துல தப்பி செல்ல போவர்கள் நாங்கள் பிடித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே. ஒரே சரகத்துல அது ஒரு 4 தெருவுக்குள்ள வண்டியில சுத்தி வர்றாங்கன்னு வைங்க, அவர்கள் எத்தனை நாள் நோட்டம் பார்த்திருக்க வேண்டும்? காவல்துறை அதிகாரி திரு ராஜாராமன் இருக்கிறார், அவர் மிக சரியா சொல்லுவார். எவ்வளவு நோட்டம் பார்த்திருப்பாங்க. அவர்களை கண்காணிக்காமல் விடக்கூடிய அந்த பேட்ரோலிங் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? இப்படி பெண்கள் அவங்கள நீங்க சங்கிலியை அறுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம். அவர்கள் அப்படியே தடார் என்ற தரையில கீழே விழுவதை பாக்குறோம். அந்த பெண்களுக்கு தலையில காயம்பட்டு உயிராபத்து கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிற அளவிற்கு மிக மோசமான தாக்குதல் நடக்கும். இது தொடர்ந்து நடக்குது. அம்மா அவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பொங்கல் சமயத்துல நடந்த ஒரு விஷயத்தையும் தாம்பரத்தில் நடந்த விஷயத்தையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கின்ற செய்திகளாக இல்ல, தொடர்ந்து நடக்குது. இப்ப இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி சொன்னீங்க. தரமணியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மகளிர் பாலிடெக்னிக், அதே பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல தானே சில மாதங்களுக்கு முன்னால ஒரு கொடிய சம்பவத்தை பார்த்தோம். இன்றைக்கு இந்த தரமணி பாலியல் வன்கொடுமை சம்பவம் கொண்டிருக்கிற அதே நேரத்துல சிவகங்கையில அரசு மருத்துவக் கல்லூரியில இரவு பணி முடித்து விட்டு வந்த பயிற்சி மருத்துவருக்கு அங்க ஒருத்தர்
மஞ்சள் சட்டை போட்டு கொண்டு வந்து ஒருத்தர் வந்து பாலியல் துன்புறுத்தல் தாக்குதலுக்கு உள்ளாக்கினார் என்று சொல்லி, அங்கே பெண்கள் இரவுல வேலை செய்யக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று சொல்லி அந்த மருத்துவர்கள் பணி புறக்கணிப்புல நிக்கிறாங்க. இங்கே தரப்பணிக்கு முன்னால மாணவர்கள் போராட்டத்துல நிக்கிறாங்க. என்னன்னா நிர்வாகம் முன்னுக்கு பின்முறலாக இங்கு எதுவுமே நடக்கவில்லை என்று பொய் சொல்லி இதை பூசி மெழுகுகின்ற வேலையை பார்க்கின்ற போது மாணவர்கள் வீரியத்தோடு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். அதுவும் திமுகவோடு கூட்டணியில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பும் மகளிர் அமைப்பும் போறாங்க. காவல்துறையினர் அவர்களோட போய் காலேஜ் பசங்களோட போய் மல்லு கட்டி கொண்டு நிற்கிறார்கள். இது எந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கின்றது? எந்த அழகில் தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது? இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே சுதந்திர இந்தியாவில் ஒரு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாட்டின் தலைநகரத்தில், மாநிலத்தின் தலைநகரத்தில் இப்படிப்பட்ட கேவலம் நடக்கிறது என்று சொன்னால் இதுதான் இந்த திமுக ஆட்சிக்கு நாம் பார்க்கக்கூடிய தெர்மாமீட்டர். இது எந்த கேவலமான நிலையில ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதுதான் முதல் கட்ட கருத்து. இளந்தமிழ் சார், இப்போ இந்த முதல் கட்டமாக நாங்கள் ஆளுமைகள், ஒரு காவல்துறை, அதே போன்று சமூக ஆர்வலர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர், நீங்கள் ஒரு அதிமுக சார்பில் 2021 25 வரைக்கும் இதுகாரம் 4 ஆண்டுகளில் சற்றேறக்குறைய 6587 படுகொலைகள் நடந்திருக்கிறது. இது அல்லாமல் கணக்கில் இல்லாத வேறு விவகாரம், அது விட்டுருங்க. அதாவது ஆவரேஜாக ஆடு மாடுகளை அறுப்பதை போன்று ஆண்டுக்கு 1680 பேரை கொல்லிருக்காங்க. இது என்ன ஆட்சி? இது காட்டாட்சியா? இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? மாஃபியாக்கள், ரவுடிகள், போதைப் பொருள் கடத்துபவர்கள், பெண்களை செயின் ஸ்நாச்சிங், பாதுகாப்பற்ற நிலை, படுகொலைகள், இது எப்படி பாருங்க, சொல்லுங்க சார், எல்லாவற்றையும் இணைத்து சொல்லுங்க. பொதுமக்கள் அப்படின்னா எல்லாரையும் தான் உள்ளடக்கம். இப்ப அரசியல் கட்சியினுடைய மாவட்ட தலைவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நெல்லையில ஜெயக்குமார், எல்லோரும் தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை, அந்த கனிம வள கொள்ளையை தட்டி கேட்கக்கூடிய விஏஓக்கள் எவ்வளவு பேரு இந்த வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல சமூக செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்து, அது ஜெகபரேலியாக இருந்தாலும் சரி, ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐ நெல்லையில பாத்தீங்கன்னா அவர் பேர் ஜாகிர் ஹுசைன் என்று நினைக்கிறேன். இப்படி தொடர்ந்து கும்பலாக ஒரு லாப நோக்கத்திற்காக, அதாவது மர்டர் ஃபார் கெயின் என்று சொல்லுவார்கள், ஆர்கனைஸ்டு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு குழுவாக சேர்ந்து செய்யக்கூடிய கூலிப்படைகளாக, மெர்சினரிஸாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த புள்ளி விவரத்தை 4 ஆண்டு காலத்துல 6597 கொலைகள் நடந்திருக்கு என்று சொன்னால், இது ஏதோ இதுல 100 கொலை குறைஞ்சிருச்சு பழைய ஆட்சி காலத்திலிருந்து என்று கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம முதலமைச்சர் சட்டமன்றத்துல சொல்லுவது ஒன்று மிகுந்த வேதனைக்கும் கண்டனத்துக்கும் உரியது. ஒரு உயிர் என்பது எவ்வளவு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் என்பதை பாராமல் ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் பேசுவதை போல முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசுவது அது வேதனைக்குரியது மட்டுமல்ல, கண்டனத்துக்குரியது. ஏன் இந்த நிலைமை இருக்கு என்று பார்த்தால், இந்த முதலமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை திறன் குறைபாடு, என்ன நடக்கிறது என்பதை கிரகித்துக் கொண்டு, அல்லது இது நடக்கக்கூடும் என்று முன்னமே அதை கணித்து அதற்கான எதிர் நகர்வுகளை அந்த ஆட்சி அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அலுவலர்களை வைத்து செய்வதுதான் ஒரு முதலமைச்சருடைய நிர்வாகத்திறன். நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஏதாவது நிர்வாக திறன் குறைபாடு என்று யாராவது ஏதாவது ஒற்றை விரலை சுட்டிக்காட்டி குறை சொல்ல முடியுமா? இன்னொன்று முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இப்போ வெளிமாநிலத்திலிருந்து இங்க இந்த மாதிரி ஒரு திருட்டு, அதாவது சங்கிலி பறிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டு விமானத்துல தப்பி செல்ல பார்த்த வட மாநிலத்தவர் என்று சொல்லுவதனால இந்த அரசாங்கம் தன்னுடைய கடமையை தட்டி கழிக்க பார்க்குதா என்ற கேள்வி வருது. சார், வட மாநிலத்திலிருந்து வந்தா என்ன, வெளிநாட்டிலிருந்து வந்தா என்ன, காவல்துறையினுடைய கடமை எல்லா விதமான குற்ற செயல்களிலும் இருந்தும் மக்களை பாதுகாக்க வேண்டும். அது ஏதோ தவறு நடந்து விட்டது என்று யாராவது புகார் கொடுத்தால்
அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து நீதிமன்றத்துல போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிறது அல்லது தோத்து போய் அவர்கள் விடுதலையாகி விடுகிறார்கள். அது மட்டுமில்ல அவங்க கடமை. போலீஸ் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. 3 பிரிவு இருக்கு. நேரடியாக டிஜிபிக்கு இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஐஜி லெவல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீஸ், இப்ப ஏடிஜிபி லெவல்ல இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு, ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி இருக்காங்க, எஸ்பிசிஐடி இருக்காங்க. சிட்டியை பொறுத்த அளவுக்கு கமிஷனருக்கு அந்த என்ன சொல்லுது நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ், எங்கெங்க என்னென்ன நடக்குது, யார் யார் எங்க போறாங்க சார், எந்த தியேட்டர்ல என்ன படம், எத்தனை காட்சி, எவ்வளவு கலெக்ஷன், எந்த சினிமாவுக்கு பூஜை போட்டிருக்காங்க, எந்த நடிகருக்கு எந்த சம்பளம் என்பது வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய திரு ராஜாராம் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும், மறுக்க மாட்டாங்க. போலீஸ் இன்டெலிஜென்ஸ் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். லா அண்ட் ஆர்டரோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மட்டுமோ அல்ல, இன்டெலிஜென்ஸ் தான் இந்த போலீஸ் நிர்வாகத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடியது. அது ஃபெயிலியர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த விளம்பர திமுக ஆட்சியில என்பதுதான் குற்றச்சாட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. இது ஏன் இந்த மக்களுக்கு காக்கி சட்டை போட்ட காவலர்கள் மீது மரியாதை போய்விட்டது என்று சொன்னால், காவல்துறையினுடைய செயல்பாடு அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். இது ஏதோ நம்ம காவல்துறை அதிகாரிகளை, காவல்துறையில இருக்கக்கூடிய காவலர்களை குற்றம் சொல்கிறோம் என்று பொருள் அல்ல. அவர்களுக்கு தங்களுடைய கடமையை செய்வதற்கான சுதந்திரம் இந்த விளம்பர திமுக ஆட்சியில இல்ல. திமுக கட்சிக்காரர்கள் அவர்களுடைய நடவடிக்கையில தலையிடுவதும், எந்த எஃப்ஐஆர் போடணும், எந்த எஃப்ஐஆர் போடக்கூடாது, யாரை கைது பண்ணணும், யாரை உடனடியாக ஜாமீன்ல விடணும், யாரை விடுவிக்கணும், எந்த குண்டாஸ் உடையணும் என்பதை திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் தீர்மானித்தால் காவல்துறை எப்படி செயல்பட முடியும்? இதுதான் பிரச்சனை. இந்த கட்சிக்காரர்களுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வருது என்று சொன்னால், இந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரிவதில்லை. அவர் இந்த பிரச்சனையெல்லாம் தலையில் போட்டுக் கொள்வது அளவுக்கு அவர் ஆரோக்கியமாக இல்லையா என்ற கேள்வியும் வருகிறது. ஒரு முதலமைச்சர் இவ்வளவு அசட்டையாக இருக்க முடியாது. தலைநகரத்துல சட்டமன்றம் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் நடக்கிறது என்று சொன்னால், அவர் ஏதோ ரொம்ப பெரிய ராணுவ ரகசியத்தை கண்டுபிடிச்சதை போல இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனதை யாரை பார்க்க போறார் என்பதை எங்களுக்கு தெரியும் என்று சட்டமன்றத்துல மாரதட்டி கொள்வது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நான் மிகுந்த வேதனையோடும் கடுமையான ஒரு சினத்தோடும் தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இதுவரைக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பேச்சுக்கள்ல சொல்லுவாங்க, மாலை 6 மணிக்கு மேல பெண்கள் வெளியில் நடமாட முடியவில்லை என்று. ஆனால் இன்றைக்கு காலையிலேயே பெண்கள் நடைபயிற்சிக்கும் கடைகண்ணிக்கும் செல்வதற்கு அஞ்சக்கூடிய அளவிற்கு பிரச்சனை வருது என்று சொன்னால், அது வட மாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, இதை கண்காணிக்க வேண்டிய அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இதற்கு காரணம். அதிகாரிகளுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு மட்டுமில்ல, அரசு துறையில் இருக்கிற ரெவென்யூல எல்லா துறையில இருக்கிற அதிகாரிகளுக்கும் இந்த ஆட்சியாளர்களை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து எந்த விதமான மரியாதையும் இல்லை. எப்படி வேணாலும் தங்கள் இஷ்டத்துக்கு நடத்திக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இளந்தமிழ் சார், ஒரு நிமிஷம் எடுத்துக்கிடுங்க, நிறைவு கருத்தா. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு அவதியான நிலையில, அச்சமான நிலையில, நடமாடுவதற்கே அஞ்சி கொண்டிருக்கக்கூடிய சூழல் மாறுவதற்கான, அந்த ஒரு நல்ல சூழல் மாறுவதற்கான அந்த காட்சி மாற்றங்கள் கண்ணில் தென்படுவதாகவே நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கடைக்கோடி குடிமகனில் இருந்து அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் உள்பட, குறிப்பாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கும் அவலங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நாள் 2026ஆம் ஆண்டு நடக்க போகின்ற தேர்தல். அதற்கு எப்போதும் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் துரைக்கருணா அவர்கள் சொல்லுவதை போல வலுவான எதிர்க்கட்சி தேவை என்பதை மக்கள் உணர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒருங்கிணைப்பும் மிக விரைவில் நடக்கும். கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் செய்த சபதம், அந்த சபதத்தை நிறைவேற்றுகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதை காட்சிகள் நமக்கு காட்டுகின்றன. இன்றைக்கு வடக்கே செல்லக்கூடியவர்களை பார்த்து சட்டமன்றத்தில் இருப்பவர்களுக்கு மீது வெப்ப காற்று வீசுகிறது என்று சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய ஒரு கால மாற்றத்தை தமிழ்நாட்டிற்கு உருவாக்க தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக புரட்சி தாய் இதய தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய கரம் வலுப்படும். தமிழ்நாடு மிக விரைவில்
காக்கப்படும், மீட்கப்படும்.